Praise the Lord, Shalom. We have come to the 17th day of our fasting. Let me begin with a story. There was two men who went to a potter's house. ரெண்டு பேர் இருந்தாங்க. குயவனோட வீட்டுக்கு போனாங்க. ஒன்றாவது நபர் என்ன சொன்னார்னா, சார் எனக்கு ஒரு பாட்டு வேணும், எனக்கு இப்படி வேணும் இப்படி வேணும், வெரி டீட்டெயிலான திங்ஸ் எல்லாம் அந்த குயவன்கிட்ட சொன்னார். The first man requested very detailed things that is on his mind. He's given all the plans, details to the potter. So the potter worked and gave it a very beautiful pot to the first person. அவர் சொன்னபடி அழகான ஒரு பாட் அந்த குயவன் செஞ்சு கொடுத்துட்டாருங்க. ரெண்டாவது நபர் இருந்தார் பாருங்க. இந்த ரெண்டாவது நபர் சொன்னார், சார் எனக்கு எந்த பிளானும் இல்லை, எனக்கு ஒரு பாட்டு வேணும், ஆனால் எனக்கிட்ட எந்த டீட்டெயிலான திங் எனக்கு பிளான்ஸ்லாம் இல்லை, நீங்கள் உங்களுடைய தாட்ஸு உங்களுடைய ப்ரெஃபரன்ஸு எனக்கு நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் சொல்லி எனக்கு செஞ்சு கொடுங்க சார், அது போதும். உங்களுடைய கைத்திறமை, உங்களுடைய ஸ்கில், நீங்கள் என்ன உங்களால் பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ அதை செஞ்சு எனக்கு கொடுங்கன்னு சொன்னாரா. ஸோ த செகண்ட் மேன் ரிக்வெஸ்டட் thought, I really don't know what to ask you. So just work what you could work for me. Give your preference and give the best work to me. So I don't have any plans. So the potter worked best pot and give it to the second man. So they brought back the beautiful pots to their homes. About 6 months, the first man's pot was broken. ஒன்றாவது 6 மாதம் கழித்து இந்த வீட்டுக்கு 2 பேர் எடுத்து போனாங்க. 6 மாதம் கழித்து ஒன்றாவது நம்மளுடைய பாட்டு உடஞ்சி போச்சு. ரெண்டாவது மேனுடைய பாட்டு என்ன ஆச்சுன்னா, அது அப்படியே இருந்துச்சுங்க. It was beautiful as he received 6 months ago. It never broken. அது உடையவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளுடைய காரியத்தில் இந்த கால வேலையில், have you committed your plans to the Lord? கால வேலையில் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுடைய தாட்ஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டிங்களா? Let him work according to his preference in your life. அவருடைய வேலை, அவருடைய காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் பெஸ்ட்டான காரியத்தை செய்ய ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்ட்டான காரியத்தை செஞ்சு கொடுப்பார். Proverbs 16 அதிகாரம், Proverbs chapter 16 verse 3, commit your works to the Lord and your thoughts will be established. நீதிமொழி 16 அதிகாரம் 3வது வசனம், செய்களை கர்த்தருக்கு ஒப்புவித்து அப்பொழுது யோசனைகளை உறுதிப்படும். அவர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்ன, நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்களுடைய பிளான்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்க. இட் வில் பி எஸ்டாப்ளிஷ். அது உடையாது, அது தனியாது, அது வேஸ்ட் ஆகாது. இட் வில் சஸ்டெயின். நிச்சயமாக அழகாக இருக்கும். ஸோ கமிட் யுவர் பிளான்ஸ் டு த லார்ட், ஹி வில் பிளஸ் யூ. காரியத்தை அப்புறம் ஆண்டவர் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் அழகாக செஞ்சு தருவார். காட் பிளஸ் யூ.